வெல்கம் பேக் டு அவர் ஜிஆர்எம் கிங்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸ் பிளாக் ஃப்ரூட் பார்ட் 26 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வந்து நம்ம ரைடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்போம். அந்த ரைடு எப்படி போக போகிறோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹாட் அண்ட் கோல்டில் இருக்க இந்த கோல்டு இடத்துக்கு வந்துடுங்க. அதுக்கடுத்து உள்ளே வந்து ரெட் ப்ளூ க்ரீன் ப்ளூ இந்த கோடை டைப் பண்ணிட்டு ஒரு டோர் ஓப்பன் ஆகும், மேலே போகணும். சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம கூட ஒருத்தர் வராரு. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கே மனசு கஷ்டமாயிருச்சு. அது என்ன சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 4000 ஃப்ரேக்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம். சரியா? ரைடு போய் தான் ஃப்ரேக்மெண்ட்ஸ். மேலே வந்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து 1 லட்சம் ஏதாச்சும் ஒரு வேஸ்ட்டு ஃப்ரூட்டு இல்லாட்டி ஏதாச்சும் 1 லட்ச ரூபா கொடுத்தா அவன் வந்து என்ன ரைடுன்னு கேட்பான். ஏன்னா நிறைய ஃப்ரூட் அவைக்கன் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைடு போய். நான் வந்து ஃப்ளேம் ரைடு, ஏன்னா இதுதான் ஈஸி. அவர் வந்து புத்தா யூஸரு. நம்ம வந்து இப்போ போய் தொடுவோம். சரியா? எடுத்தாச்சு. அந்த பச்சை கலர் பட்டன் தொட்டுட்டோம். இப்போ வந்து ரைடு ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? எங்கே ப்ரோ, ஐயோ கைஸ், அவரை காணும். நம்ம ஃப்ரெண்டு இங்கே தானே இருந்தான். ப்ரோ எங்கே ப்ரோ போனேன்? நீ இல்லாமல் ஒன்றும் ஆளோலாம் நீங்கள் ரைடு போடுறீங்கன்னா ஒரு புத்தா யூஸர் வச்சுக்கிறது நல்லது. ரீசெட்டாக ஓகே கைஸ். என்ன ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூ. திரும்ப ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயிட வேண்டியதான். சரியா? இந்த ரைடெலாம் எப்படின்னா, இல்லைங்க நான் உள்ளே போனோன்னே சொல்கிறேன். இந்த ரைடெலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு ஐலாண்டாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் 5 ஐலாண்டு. நிறைய எனிமீஸ் வருவாங்க. அவங்கள அடித்து 12 நிமிஷம்குள்ளே 5வது ஐலாண்டுக்கு போய் அந்த ஐலாண்டை முடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சோகமான விஷயத்த சொல்கிறேன். அதாவது இந்த வீடியோ முடிஞ்சோன்னே என்ன ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருந்தேன். நான் இதுக்கும் மொத்தம் 5 ரைடா. நான் 4வது ரைட்லேயே இந்த ப்ரோட்ட சொன்னேன், இந்த புத்தா யூஸர்கிட்ட, ப்ரோ இப்படி வந்து நான் டோமட் பேனை வந்து கிவ் அவே கொடுக்கலான்னு தான் ப்ரோ இருந்தேன். ரொம்ப நாளாக வேஸ்ட்டு ஃப்ரூட்டே கிவ் அவே கொடுத்துட்டேன். என் சப்ஸ்கிரைபருக்கு நல்ல ஃப்ரூட் கிவ் அவே கொடுக்கணும்னு சொன்னேன். சரியா? நான் வந்து சொல்ல தான் செஞ்சேன். அவர் என்ன பண்ணார், கமெண்டில் வந்து லெட்ஸ் கோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் போட்ட கமெண்ட்டை பார்த்தாரா இல்லையான்னு தெரியலை. நான் என்ன நினச்சிட்டேன், சரி ஒருவேளை அவருக்கு வேண்டாம் அதனால தான் இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிட்டேன். சரி, நான் வந்து இப்போ ஃபஸ்ட் ஐலாண்டை கிளியர் பண்ணிட்டோம். 2வது ஐலாண்டுக்கு போவோம். அதுக்கடுத்து என்ன ஆனிச்சுன்னா, நான் வந்து என்னன்னு சொன்னேன்னா, ப்ரோ இப்படி வந்து நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு நான் கமெண்ட்டில் சொன்னேன். ஜிஆர்எம்எஸ் ஸ்கேமரு அப்படின்னு சொன்னான். இல்லை ப்ரோ, நீங்களே சொல்லுங்கள், நான் ஏற்கனவே சேட்டில் சொல்லிட்டேன், இதுக்கும் சொல்லிட்டேன், திரும்பியும் ஸ்கேமர்னு சொன்னால் நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்கும். ஸோ சரி விடுங்க கைஸ். நம்ம வந்து இப்போ 2nd ஐலாண்ட்லேருந்து 3rd ஐலாண்டுக்கு வந்துட்டோம். சரி, இப்போ வந்து நம்ம திரும்ப அந்த ஸ்டோரியை போடுவோம். என்ன ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்கேமருன்னு சொல்கிறான். சரி, நான் கமெண்ட் பண்ணதை பார்க்காம எதுவும் சொல்கிறானே வச்சுக்கோங்க. இன்னொருத்தன் கூட சேர்ந்துக்கிட்டான். அவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் கிரியேஷன் ஃப்ரூட்டை கிவ் அவே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்கு கிரியேஷன் ஃப்ரூட் வேணும்னா உங்கள் யூசர் நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லவ் ஃப்ரூட் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. அவன் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலை. சரியா? கிட்டத்தட்ட இந்த ப்ரோ தான் பண்ணியிருந்தார். நான் வந்து இவர்கிட்ட கொடுக்கலான்னு போனால் அவன் என்ன பண்ணுறான், ஐஎம் ஆல்சோன்னு சொல்கிறான். ஆனால் நான் சொன்னது அவன்கிட்ட தான். அவன் சேனல் பேர் கூட தெரியாமல் நானும் சொன்னால் நீங்களே சொல்லுங்கள். அப்போ வந்து அவன் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு தான் அர்த்தம். சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அவன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டான், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால அவன்கிட்ட கொடுக்கல. சரியா? இவன் கடைசி என்ன ஆனிச்சு, அவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஜிஆர்எம் ஸ்கேமரு கிரியேஷன் ஃப்ரூட்டை கொடுக்கல. ப்ரோ, நான் உன்கிட்ட இருந்து எந்த ஃப்ரூட்டையும் ஸ்கேம் பண்ணல. எந்த நியாயத்துக்காக நான் உனக்கு கிரியேஷன் ஃப்ரூட்டை கொடுக்கணும்? நீ எனக்கு ஹெல்ப்பும் பண்ணல,
ஹெல்ப் பண்ணியிருந்தா நான் உனக்கு கொடுத்துருப்பேன். ரைடுக்கும் வரல. சரி விடுங்க. இப்போ வந்து நம்ம 5th ஐலாண்டில் இருக்கோம் சரியா. இதுதான் பாஸ் ஐலாண்ட். பாஸ் ஸ்பானிங். சரி ஸ்பான் ஆகட்டும். இந்த பாஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். பரவாயில்ல அடிப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் போட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம எதுக்கு இந்த 5000 ஃப்ரேக்மெண்ட்ஸ் சேர்த்து வைக்கோன்னா ட்ராகன் ப்ரீத்து, நம்ம வாட்டர் குன்ஃபு, டார்க் ஸ்டெப்பு, எலக்ட்ரிக்கா இது எல்லாத்தையுமே 300 மாஸ்டரி பண்ணிட்டோம். இன்னும் ட்ராகன் ப்ரீத் இது வந்து வேறு இன்னொன்று, அதுக்கு 5000 ஃப்ரேக்மெண்ட்ஸ் வேணும். அதனால தான் சரியா. இதுக்கும் நான் இந்த புத்தா யூஸர்கிட்ட அப்போ சொன்னேன், ப்ரோ இப்போதைக்கு நான் வந்து போகும்போதே நான் கமெண்ட்லேயே இருந்தேன், ப்ரோ நான் வேணால் உனக்கு வேறு ஃப்ரூட் கொடுக்கேன், டோமண்ட் பெயின் வந்து இதுக்கு அது என்னது கிவ் அவேக்கு கொஞ்சம் நாள் கழித்து கொடுக்கலான் இருக்கேன்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணிட்டான், நான் என்ன ஃப்ரூட் அவன்கிட்ட கொடுக்கேன்னு சொன்னேன்னா உனக்கு பிசார்டு ஃபோனிக்ஸு கிரியேஷன்லாம் கொடுக்கேன்னு சொன்னேன். அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டான். சரி ப்ரோ ஜெனட்டிக் ஈகிள் பிசார்டு ஃபோனிக்ஸ் அதையாச்சும் கொடுக்கேன்னு சொன்னால் அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டான். டோமண்ட் பெயின் விட அது நல்லது, அவனுக்கு தான் நல்லது. அவன் வந்து டோமண்ட் பெயின் வேணும்னு தான் சொல்கிறான். வேறு எந்த ஃப்ரூட்டு நான் யாச்சும் கொடுத்துருப்பேன். அதுவும் இன்னொருத்தர் இருக்கானே, நான் இப்படி கிவ் அவேக்காக சொல்கிறேன், நான் வந்து அவனுக்கு கிரியேஷன் ஃப்ரூட் கொடுக்கலான்னு இப்படி சொல்கிறான். அவன் ஹெல்ப்பும் பண்ணல, எதுக்கு கிரியேஷன் ஃப்ரூட்டு கேட்கானும் தெரியலை. நான் அவனுக்கு கொடுத்தனாலும் அது எனக்கு தான் லாஸ், ஏன்னா அவன் சப்ஸ்கிரைபும் பண்ணல. வீடியோ பார்க்குற நீங்களாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 107 சப்ஸ்கிரைபர். நம்ம எப்படியாச்சும் 150 சப்ஸ்கிரைபர் கூடிய சீக்கிரத்தில் அடிக்கணும். சரி கைஸ், நம்ம 1000 ஃப்ரேக்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம். இப்போ வந்து நான் இந்த இடத்துல தான் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ நடக்கலை. நான் வந்து ட்ராகன் ப்ரீத் எங்கே வாங்கணும்னு சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த ஓட்டையில் எதுலேயே ஒருத்தன் தான் அவன் இருப்பான். அவன்கிட்ட வாங்கிட்டு இருக்கும்போது தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சாரி, இந்த ஓட்டையில் எந்த ஓட்டை இந்த ஓட்டை. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி இவன்கிட்ட பேசுவோம். டாக். கைஸ் 1500 தானா? இதுக்காக நான் அழகாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இது தெரிஞ்சிருந்தால் எப்போயும் வாங்கியிருப்பேன். சரி கைஸ், நம்ம எப்படியோ ட்ராகன் ப்ரீத்தை வாங்கிட்டோம். இந்த இடத்துல வச்சு தான் அவன்கிட்ட சேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.